டவுனில் என்ன சில ஹோட்டல் இருக்குது, கோயில் பக்கத்துலேயே இருக்குது. ஊருக்குள்ளே நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல். ஒரு இட்லி வந்து 4 ரூபா தான் அங்கே. அப்போது சில வயசான பாட்டிகள் வரும், ஆச்சின்னு தான் சொல்லுவாங்க இங்கே. ஆட்சிகள் வந்து ஐயா ஒரு 2 இட்லி அப்படிங்க. கையில் ஒரு பெரிய தூக்குவாளி வச்சுருக்கோம் சாம்பாருக்கு. ஆச்சி அங்கே உட்காரு, அங்கே குத்தவை அப்படிமா. குத்தவை என்ன பற்றி அவனுக்கு எட்டார அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சிக்கு அவனுக்கு தெரியும். அந்த ஆட்சி 2 இட்லி வாங்கிறதுக்கு வரல. ஆட்சிக்கு வந்து 2 இட்லி முக்கியம் கிடையாது. அது வீட்டில் இருக்கக்கூடிய பேரனுக்கோ பேத்திக்கோ வந்து சாம்பார் வேணும். சாம்பார் ஓசி தானே, அதை சாம்பார் வைக்கிறது எவ்வளோ பெரிய வேலை. ஆனால் அவன் புரிஞ்சுக்குவான், அந்த பாட்டியோ ஏதோ ஒரு வீட்டில் பையன் வீட்டில் இருக்குது, இல்லை மக வீட்டில் இருக்குது, அதுக்கு சாம்பார் வாங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சு 2 இட்லிக்கு எவ்வளோ சாம்பார் தேவைப்படும், கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் இருந்து தேவைப்படும். ஆனால் அவன் தூக்குவாளி நிறைய ஊற்றி கொடுப்பான். இப்போ அவர் தூக்குவாளி நிறைய கொடுப்பான். ஆச்சு பேர பிள்ளைகளுக்கா அப்படிங்க. ஆமரே கரெக்டாக சொல்லுவீங்க. அவன் சின்னவன் உட்காந்து அழுதுட்டு கிடக்கான். இன்னும் வயிறு பசிக்கிங்க. அவன் அம்மா ஏதோ இட்லியை ஊற்றி வச்சுருக்கா, சாம்பார் இல்லை சட்னி நேர்னு எண்ணெயை போட்டு ஏசிட்டு கிடக்கா. சரி நான் தான் அதான் 2 இட்லியை வாங்கிட்டு போவோமே அப்படின்ட்டு. 2 இட்லி 4 நாள் 8 ரூபா. 8 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ சாம்பாரை வாங்கிட்டு கொஞ்சம் சட்னி வேறு தருவான். அவன் வந்து அதில் லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்க்கவே மாட்டான். சரி பாட்டி கொடுப்போம், ஆட்சி தானே, நம்ம வீட்டு ஆட்சி தானே அப்படின்வான். அந்த மாதிரியான தன்மைகள்லாம் இங்கே நிறைய இருக்கும் திருநெல்வேலியில்.